அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் இங்கே நிப்பாட்டி இருக்கு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் எனக்கு விக்னேஷ்காந்தை மீட் பண்ண வச்சது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது. இவ்வளோ பேர் வீடியோ பார்த்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் இதை என்னை இவ்வளோ தூரம் வளர்த்து விட்டது. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட். Charles Group presents Startup Singham, co-presented by Zoho, powered by Sangeeta Gadgets. Watch every Sunday from 11:30 AM on Star Vijay TV and Hotstar. லைட்டாக பீதியாக இருக்குது. ஹாய், எல்லாருக்குமே வணக்கம். தேங்க்யூ. ஸோ நிறையா பேருக்கு தேங்க்யூ சொல்லணும். அதனால் மொத்தமாக தேங்க்யூன்னு சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா சில பேரை விட்டுருவேன் நான். அதுக்கப்புறம் திரும்ப இப்போ 2-3 நாளாக இப்போ தான் அடித்து விட்டாங்க. திரும்ப அடமலை மாதிரி திரும்ப போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. முக்கியமாக சொல்லணும்னா 2 பேருக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணணும். ஒன்று ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட், அவங்க தான் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தாங்க, எனக்கும் அஸ்வத்துக்கும். அவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி. இன்னொன்று அஸ்வத் ப்ரோ. அஸ்வத் ப்ரோ எப்போன்னா அது அவங்க எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு 20 இன்டர்வியூ கொடுத்தாங்க. அந்த 20 இன்டர்வியூலையும் இதை நடக்காம ரைம்ஸ் மாதிரி எல்லாத்துலேயும் சொல்லிட்டாரு. அவருக்கு 2 lakh சப்ஸ்கிரைபர் இருக்கும் போதே நான் அவரை கொடுத்தேன் அப்படின்னு எல்லா இன்டர்வியூலையும் அதை சொன்னார். அதனால உண்மையிலே ஒரு 2 lakh சப்ஸ்கிரைபர் இருக்கும் போது கூப்பிட்டாரு. இன்னும் சொல்ல போனால் நம்ம சேனல் ஆரம்பிச்சு 11வது சப்ஸ்கிரைபர் இந்த மனுஷன் தான் எங்களுக்கு. அதனால என்னைக்குமே அதை நாங்கள் மறக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் கதை சொல்றதுக்காக ஆஃபீஸ் கூப்பிட்டாரு. போய் உட்கார்ந்தோன்னா என்னென்னமோ நிறைய பேசினாரு. ஆனால் எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, ஓகே, டன், யூ ஆர் த ரைட் கை அப்படின்னாரு. சரி, ஓகே, அப்போ நான் செலக்டா அப்படின்னு கேட்டேன். செலக்ட் தான் போ அப்படின்னாரு. போய் அடுத்த நாள் இவனை கூப்பிட்டு வர சொன்னாரு. சரி, நமக்கு தான் ஒன்றும் தெரில, தமிழ் மீடியம்லேருந்து வந்திருக்கோம், இவன் கொஞ்சம் நாலேஜான ஆள் தானே, அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தவனா, சரி இவனை கூப்பிட்டு போறேன். இவங்கிட்டையும் அந்த மனுஷன் அப்படிதான் பேசுறான். இது லைட் வரும், இது பண்ணும். அவனுக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் நாங்களே ஃபிக்ஸ் ஆகிட்டோம். சரி, ஓகே, நம்ம ஒரு ஹாலிவுட் படத்தில் நடிக்க போறோம் அப்படின்னு மாதிரி ஃபிக்ஸ் ஆகிட்டோம். சரி, ஹாலிவுட் படம் தான் நடிக்கிறதுக்கு போயிட்டு பார்த்தா ஹாலிவுட் கேமராமேனே எங்க இருக்காரு. ஏய் மார்க் எங்க போயிட்டு மார்க் என்னன்றா அப்படின்னாரு. ஓகே, அப்ப ஹாலிவுட் படத்துல தான் நம்ம நடிக்க போறோம்ன்றது முடிவாயிட்டு. ஆனா பாதி நேரங்கள் இவங்க 2 பேரும் இங்கிலீஷ்ல மட்டும்தான் பேசிப்பாங்க. இதெல்லாம் நான் உண்மையிலேயே இந்த மேக்கிங், ஜாக்கி ஜான் படம் மேக்கிங்ல எல்லாம் கடைசியா போடுவாங்க. ஒரு கேமராமேனும் ஒரு டைரக்டர் இங்கிலீஷ்ல பேசுறதெல்லாம். இதெல்லாம் நான் பார்க்கும்போது உண்மையிலேயே இவன்கிட்ட சொல்லுவேன், நிறைய பேசுறாங்கடா, ஆனா ஒன்னும் புரியலடா. அவங்க பேசிப்பாங்க. ஆனா சரி, இது சொல்லாமான்னு தெரியல. பல நேரங்கள்ல நிக்கேட்ல சார்ஜ் எடுத்துட்டாருன்னா எங்களுக்கு எல்லாம் பீதி ஆயிடும். அது நான் பரவாயில்ல, சில நேரத்துல பிரதீப் ப்ரோக்கே அது பீதி ஆயிடும். பீதி ஆயிடுச்சுன்னா அவர் கொஞ்ச நேரத்துல அவர் என்ன பேசுறாருன்னு அவருக்கு புரியாது. ஆனா அவருக்கு ஒரு மல்டி பர்சனாலிட்டி இருக்குன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டோம். என்ன திடீர்னு ஒன்று பேசுறாரு, திட்டுவாரு, ஓகே டாலிங் நல்லா பண்ணு அப்படின்ட்டு போயிடுவார். இப்ப இந்த மனுஷன் அதுக்கப்புறம் உங்களை இல்ல அவங்கள அப்படிம்பாங்க. சரி, அவங்களை வேற யாரையோ சொல்லியிருக்காரு அப்படின்னா அவங்ககிட்ட போய் சொல்லுவாரு, உங்களால நீங்க லைட்லாம் கரெக்டா தான் வச்சுக்கீங்க, இவனுங்க தான் சரியா நடிக்கல அப்படின்ட்டு போயிடுவாரு. ஸோ இந்த படம் உண்மையில ஆரம்பிச்சது ஒரு மாதிரி ஜாலியா ஆரம்பிச்சது. முடியும் போது ஏண்டா முடியுது அப்படின்னு இருந்தது. ஏன்னா 3 பேரும் நல்லா சோறு போட்டாங்க, சும்மா சொல்லக்கூடாது, டெய்லி கறிக்கஞ்சி, அவ்வளோ ஹாப்பியா இருந்தது. நம்ம ஆஃபீஸ்ல அப்படி ஒரு சோறு பண்ணணும்னு ஏஜிஎஸ்சி பார்த்து நாங்க பல தடவை உயர்ந்திருக்கோம். ஏன்னா இது திரும்பவும் சொல்லலாமான்னு தெரியல, பல வார்த்தைகள் டப் பண்ணி இது பண்ணி கட் பண்ணி பேசி எடிட் பண்ணி நானே பேச வேண்டியதா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மனுஷன் இந்த படத்துல போடும்போது அஸ்வத் ரீஇன்ட்ரோடியூசிங் அப்படின்னு போட்டாரு. அதுக்கு முன்னாடி நாங்க ஒரு 2 படம் பண்ணோம். சொல்லக்கூடாது, நான் சொல்ல மாட்டேன் 2 பண்ணோம். அதுல இட்லி கேட்டா இட்லி இல்லைன்னுவாங்க, தோசை கேட்டா வீட்டுல இருந்து எடுத்துட்டு வர மாட்டேன்னுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது இங்க போனா ஒரே நேரத்துல டாலிங் எல்லாமே சிக்கன் இருக்கு டாலிங், மீன் இருக்கு டாலிங். அதுக்கப்புறம் சில நேரத்துல பிரதீப் ப்ரோக்கு டயட் ஃபுட்னு எடுத்துட்டு வருவாங்க. ஆத்தாடி ஆத்தா, அதுல என்னென்னமோ இருக்கும் டாலிங். ஓடுறது போடுறது, பறக்கிறது, காவறது, நிக்கிறது, நீந்துறது எல்லாமே இருந்துச்சு அவருக்கு. ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆதங்கம் மட்டும் இப்போ வரைக்கும் இருக்கு. இவ்வளவு அரேஞ்ச் பண்ணிட்டு உடம்பு மட்டும் விழ மாட்டேன்ற ஆதங்கம். அப்படின்னா நல்லா சாப்பிட கேட்பேன், சமோசா தானங்க? ஆமா. உருளைக்கிழங்கு சமோசா தானங்க? ஆமா. 4 திங்கிறீங்க, அப்படியே இருக்கீங்களேங்க அப்படின்னு கேட்பேன். ஆனா தெரியல, அவர் ஒரு மாதிரி பாதி நேரங்கள்ல எங்களுக்கு குருவா இருந்தாரு, பாதி நேரங்கள்ல நல்ல ஃப்ரெண்டா இருந்தாரு. நான் அப்படியே வந்துடுறேன், 2-3 பேர் அப்புறம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவேன். அசோக் ப்ரோ கூப்பிட்டு கதை சொன்னாரு. சொல்லிட்டு ஷூட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவர் சொன்ன கதை தான் இப்ப எடுக்கிறாரான்னு எனக்கு இவனுக்கும் பாதி நேரங்கள்ல சண்டையா இருக்கும். நம்மகிட்ட சொல்லும்போது வேற சொன்னார், வேற எடுக்கிறாரா, அவர் என்ன எடுக்கிறாரோ அதை நடிப்போம், இதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேட்டாங்க. எந்த வாய்ப்பும் இல்லை, அப்ப கிடைச்ச வாய்ப்பை யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு இது பண்ணதுதான். ஆனா எங்களை முழுமையா நம்பி எங்களை கூப்பிட்டதுக்கு
அஸ்வத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அஸ்வத் வந்து ஃபர்ஸ்ட் கூப்பிடும் போது ப்ரோல ஆரம்பிச்சோம், அப்புறம் வாடா படா ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், மாமா மச்சான் ஆனோம். இப்போ என்ன மொழியை நாங்கள் 2 பேரும் பேசிக்கிறோம்னு எங்களுக்கே தெரியல. சில நேரங்களில் எடுத்தவனையே ஹலோக்கு முன்னாடி ஒரே ஒரு கெட்ட வார்த்தை பேசுறான், ஒத்த வார்த்தை, அதை சொல்லி தான் ஆரம்பிக்கிறானே. அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் நாங்கள் 2 பேரும். அப்படியே தாண்டி வந்தோன்னா ரவிக்குமார் சார்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே பயமாகவே இருக்கும் செட்டில். ஏன்னா நாங்கள் காம்பினேஷன்ல எங்களுக்கு நிறைய சீன் இருக்கு. சில நேரங்களில் சார் இப்படி நின்னார்னா அங்கே நிற்க மாட்டோம், நாங்கள் 2 பேரும் ஓடிடுவோம். சரி அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்க, சூப்பர் ஸ்டாரை வச்செல்லாம் படம் பண்ணவர் அவரு, இப்படிலாம் நாங்கள் பேசுவோம். சில நேரங்கள் அவர் காதில் ஒரு மாதிரியே மிமிக்ரி பண்றாரு, அவருக்கு முன்னாடி மிமிக்ரிலாம் பண்ணி காமிச்சோம். ஆனால் அவர் அதை கண்டுக்கவே இல்லை. நான் அதுக்காக தான் இன்னைக்கு வரும்போது அசிஸ்ட் சொன்னேன், மேலே ஏறி ஸ்டேஜில் ரஜினி சார் மிமிக்ரி பண்ணு, டக்குன்னு கூப்பிட்டு அடுத்து ஏதாவது வாய்ப்பு கொடுப்பாருன்னு. முடிவு மறந்துட்டு போயிடுச்சு, பரவாயில்ல, தேங்க்யூ. அதனால ரவிக்குமார் சார்லாம் உண்மையிலே நம்ம வெளியிலேருந்து நம்ம ஒன்று பார்க்குறோம், காமன் மேனாக நம்ம ஒன்று பார்க்கும்போது எவ்வளோ பெரிய லெஜண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஆனால் இந்த படத்தில் பார்க்கும்போது அப்படி இல்லவே இல்லை. அவர் ரொம்ப கூலாக ரொம்ப ஜாலியாக எல்லார்ட்டையும் நல்லா பேசிட்டு இருந்தாங்க. பார்க்கும்போது உண்மையிலே பெருமையாக இருந்தது. நான் எங்கள் அப்பாட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், அப்பா நீ என்னை படையப்பா படத்துக்கு கூட்டு பண்ணில்ல, ஆமாம் ஆமாம் அதோட டேரக்டர்லாம் இருக்காருப்பா இங்கே அப்படிலாம் சொன்னேன். எங்கள் அப்பா நம்ப மாட்டேன்ட்டார். அவர்கிட்ட நான் கடைசியாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும், இந்த ஸ்டேஜை சாக்க வச்சு கேட்டுக்கிறேன், சார் எனக்கு ஒரு ஃபோட்டோ மட்டும் கொடுத்துருங்க. எங்கள் அப்பா இன்னமும் நம்பலை. நான் படத்தில் நடிக்கிறேன்னா நீ என்கிட்ட வீட்டில் நடிக்கிறேன், இப்போ அங்கே போய் நடிக்கிறேன் அப்படின்னாரு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் பிரதீப் ப்ரோ ஃபுல் ஜாலி. காலேஜ் படம், காலேஜில் என்னென்னலாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் நாங்கள் அந்த காலேஜில் பண்ணோம், ஜாலியாக இருந்தோம். நல்ல மனுஷன் உண்மையிலே. எந்த இதுவுமே இருக்கு, நான் அந்த ஸ்டார்டம்ல இருக்கேன், நான் ஹீரோ, இது மாதிரி எந்த இதுவுமே அவர் கிடையாது. அவர் டீம்ல ஒருத்தரை எங்களை உள்ள போன அன்னைக்கே சேர்த்துக்கிட்டார். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்றதா இருக்கட்டும், அவர் பண்ண ஷார்ட் ஃபிலிம்ல ஆரம்பிச்சு இப்போ அவருக்கு நடக்கிற அவரோட கதைகள் வரைக்கும் எல்லாத்தையுமே எங்கள்கிட்ட சொல்லுவார். அது மாதிரி எங்களுக்கு ஏதாவது ஒன்று, இது தலைவா, இது என்ன பண்ணலாம், இது என்ன பண்ணலாம்னா இதை இப்போ பண்ணிடாதீங்க, இது கரெக்டான க்ரோத்தாக இருக்காது, இதை பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இதை பண்ணணும் இப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு பயணியராக நின்று, அதுவும் எங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு யூடியூபராக அவரை நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஸோ ஒரு மூத்த யூடியூபர் எங்களுக்கு அடுத்தது அதை அவங்க கொடுத்தாங்க. மித்தபடி எனக்கு இங்கே இன்னைக்கு தான் நிறைய பேர்த்த பார்த்தேன், அதனால எனக்கு பாதி பேர்த்த தெரியாது. இதுக்கெல்லாம் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அதையும் தாண்டி இந்த பின்னாடி உட்கார்ந்துருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நீங்க வீடியோ பார்த்தீங்க, அந்த வீடியோ மூலியமா கொஞ்சமா ஏதோ பேர் கிடைச்சது, அந்த பேர் எடுத்துட்டு வந்து இன்னைக்கு இந்த இடத்துல நிக்கிறோம். ஸோ 21ஆம் தேதி டிராகன் படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. எப்படி யூடியூப்ல பார்த்தீங்களோ அதே மாதிரியே தியேட்டர்லேயுமே வந்து இந்த படத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும், சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, தேங்க்யூ டார்லிங். தேங்க்யூ டார்லிங். பட் இன்ஸ்டாவில் ஒரு ஸ்டோரி அப்போ போட்டிருந்தாரு இயக்குனர், இந்த மாதிரி இந்த வருஷத்தோட பெஸ்ட் நடந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கோட் பண்ணுறப்போ ஒரு தடவை உங்களை கோட் பண்ணி ஏதோ ஒரு ஸ்டோரி போட்டிருந்தார். அதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்து அந்த ஸ்டோரியை பார்த்தோம். இன்னைக்கு இப்படி டிராகன் ஸ்டோரியில் உங்கள் 2 பேரையும் பார்க்குறது எங்களோ சந்தோஷம். ஸோ நிறைய விஷயங்கள் தொடர்ந்து உங்களுக்கு சூப்பராக நடந்துட்டு இருக்கு, சுற்றி அவ்வளோ நல்ல நண்பர்கள் இருக்காங்க. ஒரே ஒரு கேள்வி, லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளோ முக்கியமாக எங்களோட டார்லிங் பார்க்குறாரு அப்படின்றது மட்டும் சொல்லணும், இப்படி இந்த மேடை வந்து நிற்கிறதுக்கு. ஏன்னா படத்துலையும் அவ்வளோ சூப்பராக சக்ஸஸ் தேடி போகிற ஒரு ஃப்ரெண்டு, இப்போ ஒரு சம்பளம் காசு இல்லைனா கூட ஏன்டா எங்ககிட்ட வாங்கி கொடுக்குறன்ற அளவுக்கு நல்ல நண்பராக இருக்கீங்க. ஸோ நட்பை எங்கள் விஜய் சித்து எப்படி பார்க்குறாரு? அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் இங்கே நிப்பாட்டி இருக்கு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் எனக்கு விக்னேஷ்காந்தை மீட் பண்ண வச்சது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது. இவ்வளோ பேர் வீடியோ பார்த்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் இதை என்னை இவ்வளோ தூரம் வளர்த்து விட்டது. அதே மாதிரி படத்துலையும் என்னோட கேரக்டர் பேர் அன்பு. நானும் பிரதீப் ப்ரோவும் வந்து பயங்கரமான ஒரு, அந்த காலத்தில் ஒரு சூர்யா தேவா அப்படின்னோன்னா அடுத்த காலத்தில் இந்த அன்பும் பேர்லாம் ரிவீல் பண்ணலாமா? சொல்லக்கூடாதா? என்ன அங்கேயும் மிரட்டுற, நீ வெளில வாடி. அதனால அதான் பேர் ரிவீல் பண்ணுற, என் பேர் அன்பு. ஸோ அந்த மாதிரியான ஒரு நட்பு இந்த படத்துலையும் பார்க்கலாம். நிறைய பேர் வந்து இதை நிறைய இடங்களில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, இது வந்து அந்த படமாக இருக்குது, இது வந்து இந்த படமாக இருக்குன்றது. ஆனால் இது நான் பார்த்துட்டேன், அதனால சொல்கிறேன், நீங்கள் யோசிக்கிற எந்த படம் மாதிரியும் இருக்காது. இது புதுசாக ஒரு நல்ல படமாக உங்களை என்டர்டெயின் பண்ணுற படமாக தான் இருக்கும். அதில் நான் ஷோராக சொல்கிறேன். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இங்கேருந்து பார்க்கும்போது தான் தெரியுது இவ்வளோ பேர் இருக்கீங்கன்னு. ரொம்ப ரொம்ப நன்றி. முதல்ல இந்த படத்தில் என்னை நடிக்க கூப்பிட்ட அஸ்வத் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படம் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் கூப்பிட்ட அஸ்வத் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படத்துக்கு அப்புறம் என்னை வச்சு இன்னொரு படம் எடுக்க போகிற அஸ்வத் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பிரதீப் ப்ரோ இல்லை ப்ரோ, அடுத்தவங்களை பற்றி சொல்லலான்னு வந்தேன். பிரதீப் ப்ரோ வந்து எப்படி சொல்கிறது, ஸ்டார்டிங்கில் வந்து பேசும்போது ஹாய் ப்ரோ அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆனாங்க.
அதுக்கப்புறம் வந்து பேர் சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சாங்க, அர்ஷத் இது பண்ணிக்கோங்க அது பண்ணிக்கோங்கன்னு. அப்புறம் வந்து டேய் நான் சொன்னா கேட்க மாட்டியாடா அப்படின்னு அந்த அளவுக்கு பயங்கர ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி பழக ஆரம்பிச்சிட்டாங்க. அது பிரதீப் ப்ரோவா இருந்தாலும் சரி, அஸ்வத் சாரா இருந்தாலும் சரி, ரெண்டு பேருமே வந்து இப்போ உண்மையாலே, அதாவது இப்போதான் சார்னு சொல்கிறேன், என் வாட்ஸ்அப் சாட்லாம் பார்த்தீங்கன்னா வேற வேற இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. டிராகன் பெரிய படம், இந்த பெரிய படத்தில் கண்டிப்பாக நானும் ஒரு ரோலாக இருக்கேன் அப்படின்றதுக்கு ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம். வேற என்ன பேசுறது இல்லை, மேடைன்னு வந்துட்டா சார், நான் கொஞ்சம் அடக்கமான பையன். ஒரு சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு ஆசை இல்லைங்க. நீங்க அடக்கமான பையனாவே இருக்கு. நான் வந்து கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஆனா இந்த அடக்கம்லாம் நாங்க கேள்விப்படலையே. நிறைய டிமாண்ட்ஸ் எல்லாம் வச்சிங்க. இந்த மாதிரி கேரவன் வந்து எனக்கு தனியா தான் வேணும், சித்து அவர்களும் நீங்களும் வந்து சேர்ந்தெல்லாம் வரமாட்டோம், அவர் முன்னாடி வரட்டும் அப்புறம் நான் பின்னாடி வரேன், இப்படிலாம் வந்து சொன்னீங்க. ஆக்சுவலா இதெல்லாம் சொன்னது அண்ணன் தான், நான் இல்ல. இங்க மாறிட்டீங்களா? ஓகே. இல்ல அந்த மாதிரி காட்டுவீங்கன்னு தெரிஞ்சாங்க போயிட்டாருன்னு இல்ல இல்ல அந்த மாதிரி சார் அப்படிதான் சொன்னோமா சார்? இல்ல கண்டிப்பா அந்த மாதிரி எதுவுமே சொல்லல. ஏன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதுல நம்ம சொல்லி கெடுத்துக்க வேணாம். ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் சனியே நம்ம வாய் தான், அதனாலதான். ஓகே சார், ரெண்டு பேர்ல யார் டார்லிங் நிறைய டேக் வாங்குவோம்? ஆனால் நீங்கள் அந்த அடிக்கடி இன்டர்வியூஸில் சொல்லுவேன், அண்ணன் ஏன்னா இப்படி டேக் வாங்குறீங்கலாம் சொல்லுவேன். ஸோ ரெண்டு பேரில் யார் நிறைய டேக் வாங்குனீங்க? இதுக்கான பதில் டேரக்டர் சார் தான் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஆனால் ஆக்சுவலாக என்னன்னா, நான் ஒரு டேக்கில் பண்ணிடுவேன், அவர் தான் ஒரு 6 டேக் கேட்பாரு. அதான் டேரக்டர் சார் தான். நான் 1 டேக்கில் பண்ணிடுவேன், அவர் வந்து இல்லைடா கொஞ்சம் இப்படி மாற்றலாம் இப்படி மாற்றலாம்னு சொல்லி 6 டேக் கேட்பாரு. அதுக்கப்புறம் ஒரு 7 8ன்னு போய் அப்புறம் நிக்கேட் சார் டென்ஷன் ஆகிடும். ஒய் ஷுட் ஐ டேக் த கேமரா மேன், ஜஸ்ட் லிஃப்ட் அப் அப்படின்னு இங்கிலீஷில் தான் பேசுவார். ஆனால் நிக்கேட் சார் உண்மையாலே மைக் எடுத்து ரொம்ப சாதுவாக பேசுனது இந்த மேடையில் தான். ஷூட்ல அப்படி கிடையவே கிடையாது. நான் கூட அந்த சினிமா பார்த்து நல்லவர் நம்பிட்டேன். இல்ல பயங்கர. எனக்கு என்னன்னா சார் அதுக்கு முன்னாடி வந்து சூரிய போட்டு பண்ணியிருக்காங்க, இன்னும் பெரிய பெரிய படம்லாம் பண்ணியிருக்காங்க. கரெக்டா எனக்கு ஃபர்ஸ்ட் நாள் அதுல வேற எது ட்ரைபாடு அந்த மாதிரி போட்டா கூட சாருக்கு பெரிய ஒரு கஷ்டம் இருக்காது. ஷோல்டர்ல தூக்கி வச்சிட்டாரு என்னோட ஷாட். அப்போ நான் வந்து நிக்கணும், ஒரு மார்க் கொடுக்குறாரு, நான் தாண்டி போய் அவர் மடியில விழுவுறேன். ஏய் ஹியர் மேன் ஹியர் அப்படின்றாரு. சார் 1 மினிட் சார், ஸ்வெட் ஆகுது. அப்புறம் அவர் பார்த்துட்டாரு, ஒரு நிமிஷம் லைட்டாக ஆஃப் பண்ணுங்க தம்பி கொஞ்சம் பயப்படாப்லன்னு சொல்லி வந்து அவரே எனக்கு ஸ்வெட்டெல்லாம் தொடச்சி விட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சில், வி ஹேவ் டைம், வி ஹேவ் எவ்ரி திங் அப்படின்னாரு. ஓகே சார், ஒன்றுமே புரியல, நான் போயிடுறேன் சார் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் சார் ஓகே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஜாலியாக ஃப்ரெண்ட் ஆகி லாஸ்ட் நாள்லாம் எனக்கு பேக்கப்னு சொல்லும் போது யாரெல்லாம் எனக்கு இப்போ கை தட்டினாங்கன்னு தெரியல, சார் எனக்காக பாட்டு பாடி ஹிப் ஹிப் ஹூரே ஹிப் ஹிப் ஹூரே அதெல்லாம் சொன்னார். ஸோ சாரோடய ஒர்க் பண்ணவர் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ சார். அது நீங்க பேசுறதுலயே வந்து நல்லா தெரியுது, டக்குன்னு வந்து இமிட்டேட் பண்ணி யார் எப்படி பேசுவாங்கன்னு கரெக்டா சொல்லிடுறீங்க, சரியா? ஆனா அஸ்வத் சார் வந்து எப்படி வேலை வாங்கினாரு, ஒரு டைரக்டரா அவர் எப்படி உங்ககிட்ட வேலை வாங்கினாரு, பிரதீப் சாரும் அவரும் எப்படி பேசிப்பாங்க, சித்து அவர்களுக்கு வந்து எப்படி வேலை வாங்குவார், இதெல்லாம் எங்களுக்கு பண்ணி காட்டுங்களேன். பண்ணி காட்டணுமா? பேசி காட்டுங்க. இல்ல இப்பதானே டிஓபி மாதிரியே பேசி காட்டுங்களே, கூட இருந்து அப்சர்வ் பண்ணிருப்பீங்கல்ல. அவங்க வந்து ஏன்னா அவங்க 2 பேரும் ரொம்ப வருஷமா, ஒரு 12-13 வருஷமா அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ன்றனால ஒரு டைரக்டர் ஒரு ஆக்டர் அவங்களுக்குள்ள இருக்க ஒரு கான்வர்சேஷன் மாதிரியே இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் கேஷுவலா இருக்கும். மச்சான் நான் இது ஒன்று பண்ணியிருக்கேன்டா, நான் இது ஒன்று பண்ணி, மச்சான் நான் இது ஒன்று போடுறேன்டா, நான் இது பண்றேன்டான்னு ரொம்ப கேஷுவலா பேசிப்பாங்க அவங்க. ஸோ அதை பார்க்கும்போது உண்மையாலே இப்படி ஒரு ஃப்ரெண்டு நமக்கு இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். இங்கேயே இருக்கார் பக்கத்துல, இப்படி ஒரு ஃப்ரெண்டு நமக்கு இல்லையேன்ற ஃபீல் வரும். அவர் ஃப்ரெண்ட் இல்லைங்க, எங்க அண்ணன். அங்கேயும் அண்ணனா தான் இருந்தாங்க, அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் இருந்தாங்க. பட் மச்சான் இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் டெல்லிங். பட் எனிவே தேங்க்யூ டெல்லிங். எங்களுக்கு என்ன ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னா, நாங்கள் பார்த்து ரசிக்கிற 2 பேரை இன்னைக்கு வெள்ளித்திரையில பார்க்க போறோம், ரசிக்க போறோம், கொண்டாட போறோம். அவ்வளோ பெரிய சந்தோஷம். கண்டிப்பா ஒவ்வொரு கைத்தட்டலும் உங்களோட உழைப்புக்காக கிடைக்கிறது தான். லோட்ஸ் ஆஃப் லவ் டு யூ. இன்னும் பல படங்கள் உங்களை பார்க்க அண்ட் டிராகன் ஸ்கிரீன்ல என்ஜாய் பண்ண எங்களை மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ அண்ட் லவ். ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும். டிராகன் படம் February 21st ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் திரையரங்குல பார்த்து உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட். Charles Group presents Startup Singham, co-presented by Zoho, powered by Sangeeta Gadgets. Watch every Sunday from 11:30 a.m. on Star Vijay TV and Hotstar.